ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு மானிப்பாய் சந்தியில், அதாவது கொமர்ஷியல் பேங்குக்கு பக்கத்தில் இருக்க இப்போ புதுசத்தில் இன்றைக்கு காலையில் இருக்கிறாங்க நம்ம ஊர் பிரியாணி என்ற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது இன்னைக்கு கடை திறந்துருக்கா முதல் வாரம் 20 பேருக்கு ஃப்ரீ பிரியாணி என்னாங்க. ஸோ பிரியாணினாலே ஓடி வந்துடும் தானே, அதுக்காகவே ஓடி வந்தோம். இப்போ இன்னும் 11 மணி எல்லாம் முந்திக்கு ஓடி வந்தோம். ஒரு 20 பேர் வந்தாங்க. சீக்கிரம் ஓடி வந்துட்டோம். இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணி கொண்டு இருக்காங்க. 11 மணி ஆகல தானே, டைம் இருக்கு. ஸோ பிரியாணி எப்படி இருக்கு, கடை எப்படி இருக்கு, டேஸ்டி இந்த மாதிரி இவங்கள்ட்ட வேற என்ன இருக்கு என்ற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோட பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துடுங்க. வாங்க உள்ள போய் பிரியாணி எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்கு என்ற எல்லாத்தையும் பார்க்கணும். ஃப்ரீயாக பிரியாணி கொடுக்குறாங்க. கத்தரிக்காய் தொக்குன்னு நினைக்கிறேன். உண்மையாக செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அதை விட இவங்க ஒவ்வொரு நாளும் ஃப்ரீ பிரியாணி கொடுக்குறாங்க. பிரியாணி சூப்பர், செம்மையா இருக்கா? செம்மையா இருக்கு. இன்னைக்கு ஃப்ரீ பிரியாணி மட்டும் இல்லாம முதல் வார 20 பேருக்கு ஃப்ரீ பிரியாணி மட்டும் இல்லாம 3 சிக்கன் ரைஸ், 3 சிக்கன் சூப், ஒரு பெப்சி அப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபாய் மட்டும்தானா. அது மாதிரியே கொத்துக்கும் கொடுக்குறாங்க. அதாவது 3 சிக்கன் கொத்து, 3 சிக்கன் சூப், 3 பெப்சி எடுத்தீங்கன்னா அதே மாதிரி 3000 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட பிபிக்யூவும் இருக்கு. ஃபுல் பிபிக்யூ வந்து 1200 ரூபாய்க்கு இன்றைக்கு ஸ்பெஷல் ஆஃபரா, ஓப்பனிங் ஆஃபரா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 3 செட் பிபிக்யூ ஒரேடியா எடுத்தீங்கன்னா 3500 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளலாமா. இவ்வளவும் இருக்கு. இந்த டேஸ்ட் எப்படி இருக்கு, என்ன மாதிரி உள்ள போய் தான் பார்க்கணும். வாங்க உள்ள போய் பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து மானிப்பாய் சந்தியில ரவுண்ட் அப் போர்ட்டுக்கு பக்கத்துல இந்த கடை இருக்கு. கொமர்ஷியல் பேங்குக்கு போறதுக்கு முன்னுக்கு இந்த கடை இருக்கு. இன்னைக்கு தான் திறந்திருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு, கடை எப்படி இருக்கு என்ற எல்லாத்தையும் தான் ஒவ்வொன்றா பார்க்க போறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இங்க கடை திறந்தாச்சு, உள்ள வந்தாச்சு. இங்க வந்து பிரியாணி, இன்றைக்கு பிரியாணி மட்டும் இல்லாம இறால், மற்றது மட்டன் கறி, சிக்கன் டேபிள், அதோட நாங்க வந்த பிரியாணியும் இங்க இருக்கு. மட்டன் பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் 3 பிரியாணியும் இருக்கு. சிக்கன், மட்டன், பீஃப் 3 பிரியாணியும் இருக்கா. பார்க்க செம்ம டெம்டிங்கா தான் இருக்கு. சாப்பிட்டு பார்த்து போட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். வந்து முதல் வார 20 கஸ்டமர்ஸுக்கு ஃப்ரீ பிரியாணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபர்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இதில் காட்டினேன். ஸோ அந்த மாதிரி பிரியாணி வந்துருச்சு. சிக்கன் பிரியாணி வந்து எடுத்திருக்கோம். இதுதான் அந்த ஃப்ரீ பிரியாணி. நார்மல் பிரியாணி இதுதான் கொடுக்குறாங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்றத சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். இந்த பிரியாணிகளோட ஒரு சிக்கன் லெக் பீஸ் ஒன்று தராங்க, அதோட ஒரு முட்டை. நைஸ். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, சிக்கன் லெக் பீஸை தவிர உள்ளேயும் சிக்கன் போட்டிருக்காங்க. தம் பிரியாணி. இது நம்ம ஊர் பிரியாணி. நம்ம ஊர் பிரியாணி வந்து நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஓவர் அந்த கருவா தராம இந்த இது வாசம் தெரியல. நல்லா இருக்கு. இது வந்து நார்மல் பிரியாணி வந்து இங்க 1000 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க இங்க வந்தீங்கன்னா வந்து இவங்க பிரியாணிக்கு வந்து என்னடா இதுக்கு பேர்? பிரெட் அல்வா. பிரெட் அல்வா. வாவ், அது செம்மையா இருக்கு. டேஸ்ட் பார்ப்போம். பட் அதோட கத்தரிக்காய் தொக்குன்னு தராங்க. கத்தரிக்காய் தொக்கு தானே. ஓகே, இது
ஓகே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கத்திரிக்காய் நல்லா இருக்கு. இந்த கொஞ்சம் இனிப்பு சுவை வருது. சோஸ் விட்டுருக்காங்க, டேஸ்ட் செம்மையாக இருக்கு. அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருக்குப்பா. டேஸ்ட் நல்லா இருக்கு. இதில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. ரெண்டைக்கு மட்டும்தான் இதில் ஃப்ரீ ஆஃபர் கொடுக்குறாங்க. மறுபடி மற்ற ஆஃபர்ஸ்கள் வரும். அது அடுத்த வீடியோ வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன். பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஊர் பிரியாணி மாதிரியே இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மானிப்பாயில் வந்து மானிப்பாய் ரவுண்ட் போர்ட்டுக்கு பக்கத்தில் கொமர்ஷியல் பேங்க்கு போகிறதுக்கு முன்னுக்கே இருக்குது இந்த கடை. நம்ம ஊர் பிரியாணி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பிரியாணி சாப்பிட்டாச்சு. அடுத்ததான் இவங்களோட ஸ்பெஷலாக பிரெட் அல்வாவாம். எனக்கு பிரியாணி வீடியோ போட்டு பட் பிரெட் அல்வா ட்ரை பண்ணதில்ல. ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்காது. டிஃப்ரெண்டாக இருக்குது. பிரெட் மாதிரி இல்லை, செம்ம டேஸ்டாக இருக்கு. ஏதோ ஒன்று சாப்பிட்ற ஃபீல் ஒன்று என்னன்னு சரியா தெரியுது. இன்னும் நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. பாயாசம் அந்த திக்கா பிடிச்சா அப்படி இருக்கு. அந்த டேஸ்ட்ல இருக்கு. உண்மையாக நல்லா இருக்கும். உங்களோட பிரியாணியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்கன் எல்லாம் செம்மையா இருந்துச்சு. செம்மையா அவிஞ்சு செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ரீசெண்டாக நான் சாப்பிட்டதுல உண்மையாகவே நல்ல ஒரு பிரியாணி அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சு என்ன மாதிரி இருந்தால் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அவன் பிரியாணி எப்படி இருக்கு, என்ன மாதிரி, அவற்ற நிலவரம் என்ன மாதிரி இருக்கு. வணக்கம். பிரியாணி சூப்பர். செம்மையா இருக்கா? செம்மையா இருக்கு. சாப்பிட்றது குவான்டிட்டி எதுவுமே பெரிய பீஸ் இருக்கு. நல்ல எக்கெல்லாம் வச்சு செம்மையா இருக்கு. குவான்டிட்டி செம்மையா இருக்கு. ஓகே ஓகே. இது கடையின் பேர் வந்து நம்ம ஊர் பிரியாணி. எங்கட ஸ்டைல்ல இருக்கா இல்ல இந்தியன் ஸ்டைல்ல இருக்கா, என்ன மாதிரி இருக்கு? எப்படி சொல்றேன்னா இந்தியன் ஸ்டைல் இருக்கு, எங்க ஸ்டைல் இல்லை. இந்தியன் ஸ்டைல் கொஞ்சம் மஞ்சள் கலர்ல இருக்கு. இது கொஞ்சம் ரெட் கலர்ல இருக்கு. எங்களுக்கு கறித்தூள் மாதிரி சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க, இனி நாளைக்கு திருப்பி வர கூடிய மாதிரி இருக்கா? சூப்பரா வரும். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருக்கோம். நிறைய பேருக்குலாம் வருவாங்க. ஓகே ஓகே, நன்றி. உங்களோட பேர் என்ன? பேர் கேட்க மாட்டேன். என்னோட பேர் சஞ்சய். சஞ்சய் தலைவர் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேர் ஜாது. ஜாது. ஓகே ஓகே, தொடர்ந்து வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி நன்றி. நீங்க சாப்பிடுங்க. ஓகே. என்ன ரன்னிங்ல போறாங்கய்யா, ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கியா. கோபுன்னு ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கா? ஓகே, இங்கே மானிப்பாயில் இருக்க அதாவது நம்ம ஊர் பிரியாணி என்ற கடைக்கு வந்த நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன். உண்மையாகவே நான் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தோம். உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட அவங்களோட கத்திரிக்காய் தொக்குன்னு நினைக்கிறேன். உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் இனிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கறி ஒன்றுமே எதுவுமே எடுக்காமல் கத்திரிக்காய் தொக்கு அண்ட் பிரியாணியோட மட்டும் சாப்பிட்ருந்தேன். குவான்டிட்டியும் ஓகேவாக இருக்குது. அது நார்மல் பிரியாணி அந்த இதாக வாங்குறேன்னா 1000 rupees. அவங்கள்ட்ட மட்டன், பீஃப், சிக்கன் 3 வெரைட்டிலையும் உங்களுக்கான பிரியாணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட இவங்க ஒவ்வொரு நாளும் ஃப்ரீ பிரியாணி கொடுக்குறாங்க. அதாவது நீங்க இன்னைக்கு வந்து ஒரு 10 பேர் வந்து பிரியாணி வாங்குறீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் அது எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்வாங்க. எடுத்து போட்டு அதுல இருந்து குலுக்கல் முறையில தேர்வு செய்யற அவங்களுக்கு கால் பண்ணி அந்த பிரியாணி ஃப்ரீ பிரியாணியை கொடுப்பாங்க. அது ஒவ்வொரு நாளுமே இருக்கா. வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்பரும் கொடுத்து உங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்து எடுத்துக்கொள்ளுங்க. கண்டிப்பா அந்த பிரியாணி ஃப்ரீ பிரியாணி ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட இவங்கள்ட்ட பிபிக்யூ இருக்கு. பிபிக்யூ வந்து 1500 ரூபா. இன்னைக்கு வந்து 1200 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இனி நார்மலாவே 1500 ரூபாய்க்கு பிபிக்யூ ஒரு பிபிக்யூ எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து மானிப்பாய் சந்தியில ரவுண்ட் போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னுக்கு, கமர்ஷியல் பேங்க்கு போறதுக்கு முன்னுக்கே இருக்கு. நம்ம ஊர் பிரியாணி வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு போட்டு உங்களுக்கு எந்த பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னு காமெண்ட் சொல்லுங்க. எனக்கு சிக்கன் பிரியாணி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு என்ன பிரியாணி பிடிச்சிருந்துச்சு காமெண்ட் சொல்லுங்க. நான் உங்களை இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகே, பாய்.